அன்புக்குரியவர்களே, அந்த பழத்தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள் எல்லோரும் கூடி பேசுறாங்க. நம்ம இந்த முறை அறுவடைய ஏழைங்களுக்கு தெரியாம போய் நம்ம முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்றாரு ஒருத்தர். இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையிலே போயிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே போய் நம்ம அறுவடையை முடிச்சுட்டு வந்தோம்னா அப்ப ஏழைங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அப்ப எல்லாரும் கூடி பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த முறை ரொம்ப கண்டிஷனா இருக்கணும், எந்த ஏழையும் நம்முடைய தோட்டத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு அறுவடைக்காக போறாங்க. இந்த காட்சியை திருக்குரான் படம் பிடித்து காட்டுகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் நிறைய தானம் கொடுத்து பழக்கப்பட்டவங்க, அந்த அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க. இப்ப இருக்கிறவங்களும் அவங்களுடைய அடுத்த வாரிசு, அவங்களுடைய பிள்ளைகள்னு வச்சுக்காங்களேன். இவங்களுடைய மனநிலை என்னன்னா, ஏதோ முன்னோர்கள் கொடுத்தாங்க, ஒரே சம்பாதிக்கிறதெல்லாம் ஏழைக்கு ஏழைக்குன்னு கொடுத்து காலி பண்ணிட்டாங்க, நம்மலாம் இன்னும் வசதியா வாழ முடியல, எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது, அப்போ எல்லாமே நமக்காக இருந்தால் நாமும் பயன்படுத்திக் கொள்ளலாம், மிகப்பெரிய செல்வத்தை அதன் மூலமாக ஈட்டலாம் அப்படிங்கிற முடிவோடு போறாங்க. ஆனா போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த தோட்டமே தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல இறைவன் சுட்டி காட்டுகிறான், ஒரு பெரிய வேதனை அந்த தோட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதிலே எல்லாமே அந்த பழத்தோட்டம் தாறுமாறாக நிலை குலைந்து போனது. அப்ப அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம முகவரி மாறி வந்துட்டோமோ, அட்ரஸ் மாத்தி வந்துட்டோம், இது நம்ம தோட்டம் மாதிரி தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில சொல்றாரு, இல்லைங்க நம்ம தோட்டம் தான், ஏதோ இந்த மாதிரி நடந்துடுச்சு, நான் தான் சொன்னேனா இல்லைங்களா, அறுவடைக்கு போறதுக்கு முன்னாடி இறைவன் நாடினால் அப்படின்னு சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லைங்களா, எப்பவுமே இந்த மாதிரி செல்வத்தெல்லாம் தந்திருக்கின்ற பொழுது இறைவனை புகழணும், இறைவனை துதிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா இல்லையா அப்படின்ட்டு அந்த கூட்டத்திலே ஒருவர் சொல்கின்றார். ஆக அவங்க கை சேதப்படுறாங்க. ஆக நாம் ஏழைகளை விரட்டியதால் இறைவன் தன்னுடைய அருளில் இருந்து நம்மை தூக்கி எறிந்து விட்டார், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்பதாக குர்ஆனிலே ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதுல ரெண்டு படிப்பினை இருக்குங்க. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஏழைகளை புறக்கணிக்க கூடாது, இது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா, அது அதிகமான பலன்களை தர வேண்டுமா, அப்ப ஏழைகளுக்கு நீங்க தாராளமாக கொடுங்கள். உங்கள் சொத்துக்கள் அடிக்கப்பட வேண்டுமா, ஏழைகளை நீங்க சேர்க்காதீங்க, ஏழைகளுக்கு கொடுக்காம இருங்க அப்படிங்கிற பாடம் தானே இதுல வருகிறது.